Welcome to our channel Tamil Cinematic World. தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2013 வெளிவந்த டச்லெஸ்ன்ற படம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு செக் குடியரசு நாட்டில் தயாரித்த படம். இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு, அம்மா, அவங்க அப்பா, அதாவது ஸ்டெப் ஃபாதர், இவங்க ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்டெப் ஃபாதரில் பல பாலியல் தொல்லைகள் கொடுத்துட்டே இருக்காரு. அந்த 18 வயசு பொண்ணு அதாவது தாங்க முடியல, பள்ளிக்கூடத்துக்கும் போக முடியல, எங்கே போகலாம் அந்த நினைப்பே இருக்குது. சரி, இங்கே நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னோட நிஜம் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு கற்பனையான உலகத்தை உண்டாக்குறா. சரி, அந்த கற்பனை உலகத்தில் நம்ம போயிடலான்னு வீட்டில் தப்பிச்சு என்ன பண்ணுறா, ஒரு பிராத்தல் ஹவுஸில் போய் மாட்டிக்கிறா. பாலியல் தொழில் பண்ணுற இடத்துல அவங்க போய் அவள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஓனர் என்ன பண்ணுறான், அவளை வந்து பலவந்தமாக அவரை நாசனம் படுத்திட்டு அந்த கையில் அடிமையாக வச்சுக்கிறான். இவளை வந்து அந்த உலகத்தில் வர ஒரு போலீஸார் ஒருத்தர் அவங்க கூட வந்து உன்னை காப்பாற்றுன்னு சொல்கிறான். அவங்க கூட காப்பாற்றி அவங்க கூட போயிடலான்னு பார்த்து ஒரு நாள் துப்பாக்கி எடுக்க போகும்போது கடைசியில் அவளே வந்து இறந்து போயிடுறா. அதாவது இறந்து போடும்போது நிஜ வாழ்க்கையில் வந்து அவள் இறந்து போயிடுறா. கற்பனை உலகத்துலேருந்து அவள் மீண்டு வந்தாளா இல்லையா அப்படின்னு சொல்கிறா. படம் தான் 2013 வெளிவந்த டச்லெஸ். படத்தில் ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்களே ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு தான் நம்ம படத்தில் உள்ள ஹீரோயினி. இவள் பேர் வந்து ஜோலானா. இவளுக்கு வந்து 18 வயசாகிற ஒரு இளம் பெண்ணு. இவளுடைய அம்மா இருக்காங்க. இவங்க அம்மாவுக்கு ஒரு புருஷன் இருக்காங்க. அம்மா இவளோட ஸ்டெப் ஃபாதர் ஒருத்தர் இருக்காங்க. இந்த வீட்டில் தான் இவ இருக்கிறா. இங்கே இருந்துக்கிட்டு இங்கேருந்தே ஸ்கூலுக்கு போகிறா. அப்போ ஸ்டெப் ஃபாதருடைய பாக்கெட்லேருந்து காசு எடுக்க போது அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மா பேர் தான் வந்து தான் டேனியலா. எங்கடி போகிற அப்படின்ல, ஸ்கூலுக்கு போகிறேன்னு காசு வேணும் எடுத்தேன்னு. நீங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதுன்னு கேட்குறாப்புல. எங்கே அவர் கேட்டால் தான் காசாக தர மாட்டேங்கிறாரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தருவாப்புல. நான் போய்ட்டு உங்கள் அப்பாட்ட கேட்டால் தான் ஸ்டெப் ஃபாதரு, நான் வந்து கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபு டேனியலாக வர்றாங்க. நான் என்ன பண்ணுறேன், அவருக்கு என்ன வேணுமோ காசு வேணுமோ எடுத்துகிட்டு போக சொல்ல வேண்டியது தானே, நான் என்ன வேணும்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. வளர்ப்பு தந்தை, அவர் பேர் தான் வந்து இகோர். அவர் என்ன பண்ணுறாரு, தான் மகளை ஏற்றிக்கிட்டு சரி நீ ஸ்கூலுக்கு இறக்கி விட்றேன்னு. ஆனால் போகும்போது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துலேருந்து அவர் பொண்ணை பார்க்குறாரு. காரில் உட்காந்து ஒரு கையை பாருங்கள், கீர் போடுற மாதிரி பக்கத்தில் தொடையில் கையை வைக்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறது நிறைய வந்து பாலியல் தொல்லை அவர் கொடுத்துட்டே வராரு தன்னுடைய வளர்ப்பு மகளுக்கு. அது அவருக்கு கொஞ்சம் கூட என்ன பிடிக்கிறதே கிடையாது ஜோலானா. இதை எப்படி அம்மா கிட்ட சொல்கிறதும் ரொம்ப தாங்கி இருந்துக்கிட்டு அவர் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தன்னுடைய சொந்த தகப்பனாக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கள்ல. அதனால் அந்த ஃபீல் வாங்கிட்டு அதோட ஸ்கூலில் இறக்கி விட்டு வீட்டுக்கு போகிறாப்புல. வீட்டுக்கு போகும்போது ஒரே குழப்பமாக இருக்குது. ஸ்கூலுக்கு தான் உள்ளே போகிறா. போகும்போது குழப்பமாக இருக்குது. வீட்லேயும் நமக்கு நிம்மதி இல்லை, வெளியும் நிம்மதி இல்லை. எங்கே பார்த்தாலும் ஒரே டார்ச்சர், ஒரே பாலியல் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல வீட்டில் போனால் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மேலே பயங்கரமாக அவள் கோபப்படுறா, எரிச்சப்படுறா. அவள் என்ன பண்ணி சரி ராத்திரிலாம் சுற்றிட்டு வீட்டுக்கு வர்றா. வீட்டுக்கு வர போகும்போது அவள் பார்க்குறா, எங்கேயாவது நம்ம போயிடலாமா, செத்து போயிடலாமா, அப்படி போயிடலான்னு அவள் மனசு வந்து பலமானி பேதலிச்சிக்கிட்டு இருக்குது. இரு மனசாக ஒரு கற்பனை உலகத்துக்காக நம்ம போயிடலாமா அப்படி நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் இருக்குது, நம்முடைய அப்பா இருந்திருந்தால் நமக்கு இந்த மாதிரி நிலைமை வருமா, அதை நினச்சிட்டே வீட்டுக்கு வராப்புல. எங்கே இன்னும் ஜோலானாவை காணுன்னு கேட்குறாப்புல. அவர் ஈகோர் தான் வந்துட்டாப்புல, என் பொண்ணு பின்னாடி தான் இருக்காங்கன்னு. என்னம்மா சாப்பிட்டியா, எங்கே போய்ட்டு வர, இல்லை இப்போ தான் நான் வரேன் வெளியே ஃப்ரெண்டோட டியூஷன் போயிட்டு வரேன்ட்டு. சரி நீ போய் சாப்பிட்டு போய் சீக்கிரம் வந்து படுத்துக்க அப்படின்னு. அப்போ உடனே என்ன கனவு உலகத்தை காட்டுறாங்க. கனவு உலகத்தில் அவன் நினச்சி பார்க்குற நம்ம ஹீரோனி ஏதோ ஒரு இடத்துல போகிற மாதிரி, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி மறுபடியும் ஸ்கூலுக்கு வரா. ஸ்கூல் ஃப்ரெண்ட், அதாவது அவருடைய கூட பிறந்த ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டை வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. காலேஜில் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஆனால் இவன் மட்டும் சந்தோஷமாக இல்லை. ஆனால் நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. வீட்டில் வந்து என் ஃப்ரெண்டோட தான்ப்பா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கா. பேசுனா இவன் மனசு வந்து கற்பனை உலகத்துக்கு திடீர்னு போகுது. அப்போ அம்மா கிட்ட சொல்ல அப்படியே நான் வந்து வெளியே போனோம், நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு நீங்கள் அப்படின்னு சாப்பிட்டுருங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் மாற்ற போயிடுறாங்க. அப்போ அப்பாங்க நம்ம டெலியில் கட்ட அப்படியே மனசை மயக்கிற மாதிரி பல விஷயங்களை அவர் பேசுகிறாரு. அம்மா வந்து இதெல்லாம் தெரிஞ்சும் கண்டும் காணாமல் இருக்கிறாங்க. தட்டி கேட்கணும், தான் புருஷன் வந்து பொண்ணு மேலே வந்து ரொம்ப இதுவாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு போய் பார்க்குற. அவளை பார்த்தாலும் கேட்கணுமா இல்லையா, தட்டியே கேட்க மாட்டுறாங்க. அவங்க வாழை சீடு பிடிக்கிறதும் எனக்கு என்னென்று போகிறதும் அதே மாதிரி கண்டுக்காமல் இருந்தாலும் அவங்க நல்லா ஈஸியாக வசதியாக போயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் கூட இவர்கிட்ட ஜோலானா கூட இருக்கணும்னு விருப்பமே கிடையாது. தப்புன்னு சொல்லி விலகி தான் அவங்க போகிறாப்புல. அதில் அவங்க ஹஸ்பண்ட் பொண்டாட்டி நம்ம டேனியலில் நான் வெளியே போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணி சரி நீ போயிட்டு வா சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வைக்கிறாப்புல. இவங்க அனுப்பி முடிஞ்சிட்டு இவர் என்ன பண்ணல வெளியே போயிடுறாரு. அப்போ நம்ம ஜோலானா மட்டும்தான் உள்ளே உட்காந்துருக்கா. இங்கே ஸ்கூலுக்கு வந்து ஒரு பையன் காட்டுறா. அதான் அவனுடைய ஃப்ரெண்டோட ஸ்கூல் மேட்டு. இவங்க கூட தான் அந்த கற்பனை போகிற மாதிரி ஒரு கனவு வந்து கண்டிருப்பான் ஸ்டார்டிங்கில். அவன் போகும்போது என்னென்ன ஜோலானா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு, இல்லைடா நான் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் வரல, நீ போ அப்படின்னு சொல்லி நீ சரியாக பேச மாட்டா.
அதில் முடிச்சுட்டு சீனை கட் பண்ணால் வீட்டுக்கு வரா. வீட்டில் வந்துட்டு நம்ம ஜோலானா மட்டும் அப்படியே உட்காந்துட்டு புக்கு படிச்சுட்டு இருப்பா. புக்கு படிச்சுன்னா வீட்டில் யாரெல்லாம் அம்மா வந்து வெளியே போயிருக்கிறாங்க. இது புக்கு படிச்சுக்கும்போது அவர் பல சிந்தனைகள்லாம் போயிட்டுருக்குது. ஐயோ இவன் வந்து என்ன பண்ண போகிறானோ ஏது பண்ண போகிறான்னு மனசில் ஒரே பயம். அதுக்குள்ளே நம்ம வளர்ப்பு தந்தை வராரு. வந்து இவர் என்ன பண்ணுறாரு, நீ என்னம்மா பண்ணுறா, படிச்சுட்டு இருக்கிறியா, உனக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன், உனக்கு என்ன நீ என்கிட்ட கேளுன்னு அவர் நல்லா மஸ்கா அடித்து பேசிட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஒன்றுமே பண்ணாமல் நல்ல ஒரு மாதிரி போகிறாரு. ஆனால் அவர் கொடுக்குற வசனங்களும் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப வந்து அவளை வந்து அப்படியே பாலியல் டார்ச்சர் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதை மாதிரி ஸ்கூலுக்கு போகிறா. ஸ்கூல் போனோன்னே அந்த ஃப்ரெண்டு ஒரு பொம்பளை ஃப்ரெண்ட் இருக்கா, அந்த பையன் ஒருத்தர் இருக்கானே, இவங்களாம் பேசி ஜாலியாக பேசுவான். ஆனால் சந்தோஷம் இல்லாமல் அவருடைய மைண்டு போயிட்டே இருக்குது. அது மறுநாள் அம்மா இல்லையா, அவள் வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாப்புல. நம்ம ஜோலானா பார்த்துருக்கும்போது பக்கத்தில் வந்து அப்பா வந்து ஸ்டெஃப் அதர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு என்னமா பார்த்துருக்க, படம் டிவி பார்த்துருக்கேன்னு அப்படியே அவள்கிட்ட பேசி வசிய பேசி அவளை அப்படியே ஐஸ் வச்சு அதாவது பாலியல் தொல்லை கொடுத்து அவளால் ஒன்றும் தடுக்கவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. அம்மாவும் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன பண்ணுறேன்னு கடைசியில் என்ன பண்ண அவளை வந்து பாலியல் சொல்ல சித்திரவதை பண்ணுறாப்புல. வேறு தப்பெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார், தொல்லை தான் பாலியல் தொல்லை தான் கொடுக்குறாப்புல. அதை கொடுத்தோன்னே அப்படியே மறுநாள் ஸ்கூலுக்கு நடந்து வர அப்படியே ஃபீல் பண்ணிட்டே போகிறாப்புல. சரி நமக்கு வாட்ச மட்டும் ஏன் இப்படி இருக்குது, நமக்கு இந்த உலகத்தில் இப்படிலாம் நடக்குது, நம்ம செத்து போயிடலாம். மனசு வந்து பல மாதிரி அங்கேயும் எங்கேயும் அலமோதிக்கிட்டு இருக்குது. ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஒழுங்காகவே அவரால் பாடம் படிக்கவும் முடியல, பரீட்சை எழுத முடியல, யாரு கூடயும் பேசவும் முடியல. ஜோலானா அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. அவள் எழுதுறா, ஒன்றுமே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கேயாவது ஓடி போயிடலாமான்றது அவருடைய மனசு அப்படியே இழுத்துட்டு ஒரு பக்கம் இழுக்குது. அங்கே போகுது, என்ன செய்யுது, யார்கிட்ட போய் சொல்கிறது, நம்ம பாதையை இப்படி சொல்கிறான்னு அவள் வீட்டில் பார்க்குறாப்புல. இது நினச்சி பார்க்குற அந்த உலகத்துக்கு போகும்போது அவன் இப்படி இல்லாமல் நமக்கு டார்ச்சர் கொடுக்குறாப்புல, நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு ஸ்டெப் அதை கனவுல நினச்சி பார்த்துட்டு தூங்கிட்டே இருக்கா. தூங்கிட்டே போது அந்த வேறொரு உலகத்துக்கு போகிறா. போயிட்டு மறுபடியும் ஸ்கூலில் காட்டுறாங்க. மொபைலில் வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாமா வேணாமா, வீட்டில் அது ஓடி போயிடலாமான்னு. வீட்டில் வந்தால் டார்ச்சர் ரொம்ப பயங்கரமான பாலியல் டார்ச்சராக இருக்குது. என்ன பண்ணுறது அவளுக்கு ஒன்றுமே புரியல. அது மறுபடியும் ஃப்ரெண்டை பார்க்க வரா. ஃப்ரெண்டை பார்க்க வந்து ஃப்ரெண்டு ஏண்டி ஒரு மாதிரி டல்லாகவே இருக்க, எப்போ பார்த்தாலும் ஸ்கூலில் பேசுகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இன்னமும் மாதிரியாக இருக்குது, நான் எங்கேயாவது போயிடலான்னு பார்க்குறேன் வீட்டை விட்டு. ஏன் நீ அதுக்குள்ளே வீட்டை விட்டுலாம் போகிறேன்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன தான் பிரச்சனை என்கிட்ட சொல்லி எப்படி சொல்ல முடியும், நமக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா, நம்ம ஒரு ஸ்டெப் அதுவும் அவரால் சொல்ல முடியல. அவரை காப்பாற்றணும். அம்மாவும் ஒன்றும் தட்டி கேட்க மாட்டேறாங்க. அம்மா அதுக்கு உடஞ்சி இருக்கிற மாதிரி தெரியுது. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 18 வயசு தான் அவளுக்கு ஆகுது. என்ன இந்த உலகத்தை பற்றியே அவளுக்கு சரியாக புரிஞ்சிக்க முடியல, சாகவும் முடியல. மைண்டு என்னென்னவோ அவருக்கு போயிட்டுருக்கு. அவங்ககிட்ட ரொம்ப எடுத்து எறிஞ்சு பேசிட்டு போகிறா. அப்போ உடனே இந்த கனவு உள்ளத்துக்கு போகிறா. போயிட்ட உடனே அவங்க அப்பாவை தான் காட்டுறாப்புல. அப்படியே அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரியும் அந்த உலகத்துலேருந்து அவன்கிட்ட அப்படியே பேசி அவங்ககிட்ட மயக்கிறாவில் மயக்கி, இங்கே பாரு அது வந்து இந்த உலகத்தில் நம்ம அமைதியாக இருக்கலாம், நமக்கு எந்த இதுமா இல்லை, நிஜ உலகத்தில் தான் நமக்கு டார்ச்சராக இருக்குது, கனவு உலகத்தில் நம்ம டார்ச்சர் இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உலகத்தை அவள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை பற்றி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிற. அந்த உலகத்தில் ஒருத்தருக்கு அப்புறம் அது வந்து நிழல். அந்த நிழல் தான், அந்த நிழலுக்கு ஒரு பேர் இருக்குது. அவனுடைய பேர் தான் வந்து ஸ்டீன். அவன் என்ன பண்ணுறாப்புல, அது வந்து கனவு நிழல். அது கூட நம்ம வாழ்ந்தாலும் அவன் கூட அடிக்கடி போயிட்டு வருவான் அந்த உலகத்துக்கு. அதோட முடிஞ்சோடனே வீட்டுக்கு வரவங்க அப்பங்காரவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரிலாம் கொடுமைகள் நிறைய நடக்குது அம்மா பட்டம் படாமல் பேசுகிறேன். சரி உங்கள் அப்பா வரட்டும், இன்றைக்கி நான் உங்கள் அப்பா கிட்ட நேரடியாக பேசுகிறேன், என்ன பேச போகிறாப்புல, அங்கே வந்து கேசுகிறாப்புல, நீ என்ன நம்ம பொண்ணுங்களை தப்பால் நடந்துக்கலாமே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காப்புல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் பொண்ணு அப்படியே சொன்னா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவன் சட்டலைங்க வச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா தான் பேசுகிறேன் பழகினேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. உட்காந்துட்டோம்னா டிஸ்கஷன் அமைதியாக உட்காருங்க நம்ம பேசலாம் அப்படின்னு உங்களை உட்கார வச்சுட்டு பேசுகிறதுக்கு போகும்போது திடீர்னு சொல்கிறாப்புல அவர்கிட்ட கூட சொல்கிறார் வளர்ப்பு தந்தை, ஜோலானா நீ உள்ளே போ, ரூமில் போ, இன்னும் உங்கள் அம்மாக்கிட்ட நான் தனியாக நான் பேசி இல்லை நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் அம்மாக்காரங்களுக்கு தெரியும் நம்ம புருஷன் தான் தப்பு பண்ணுறான்னு திரும்பி பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அதை சொல்ல வந்து கேட்க கூட மாட்டேங்கிறாங்க. கேட்டோன்னே அம்மாக்காரிக்கு வந்து ரொம்ப மன சங்கடமாக இருக்குது. இவன் மகளை கூடயும் இந்த மாதிரிலாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பாலியல் டார்ச்சர் கொடுக்குறாரு. தப்பாக எதுவும் நடக்கலை, ஒரே டார்ச்சர் தான் பண்ணிட்டுருக்காப்புல, தொல்லை கொடுத்துட்ருக்காப்புல. இதெல்லாம் தாங்க முடியாமல் அவர் சொல்கிறார், டேனியலா நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு. அது உள்ளே போனோன்னா அதுக்கு அப்போ டேனியலா அங்கே பேசிகிட்டு இருக்காப்புல. மகளை சொல்கிறாப்புல, ஜோலானா நீ வீட்டுக்கு ரூமுக்குள்ளே போ அப்படின்னு. சரி எப்படியாவது நீங்கள் பேசி ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி ஜோலானா பொண்ணாக அவளுடைய ரூமுக்கு போயிடுறா. இங்கே பேசிட்டு இங்கே பாரு, நான் உங்கள் பொண்ணோட தப்பாவெல்லாம் நடக்கல, சும்மா தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு, எதுக்கு நீ கவலைப்படாதுன்னு பொண்டாட்டிக்கு எது பிடிச்சிட்டு போனேன்னு. அப்போ தான் ஜோலானா என்ன பண்ணுறாப்புல, முடிய தேடிட்டு இருக்கா. அப்பா கூட போகிறாப்புல, இங்கே போட்டுட்டு தான் கடைக்கு நம்ம போகணும், அப்படி வானா அவனை கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போட்டோன்னா அந்த கலவரத்து அங்கேருந்து அவனை ஏமாற்றி தப்பிச்சு போய் எங்கேயாவது போயிடலான்னு போகும்போது அங்கே ஒரு பிராத்தல் குரூப் கிட்ட மாட்டிக்கிறாப்புல நம்ம ஜோலானா. அவன்
அவங்க என்ன பண்ணுறாங்க, அவளை கொண்டு வந்து ப்ராசிக்யூஷனில் போகிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவளுக்கு அந்த சிசேரியன்லாம் பண்ணி அவளை கொண்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் வெளியே வர்றாப்புல. அவருக்கு அந்த கரத்தடை சாதனத்தெல்லாம் போட்டு வீட்டுக்கு கொண்டு வர காரில் ஏற்றிட்டு வரும்போது வழியில் ஒரு மொட்டையை அவன் தான் கூட்டிகிட்டு வரான். அங்கே பார்க்கும்போது அவனோட ஃப்ரெண்டு வந்து முதல்ல காட்டின நாயெல்லாம் வச்சு காட்டினேன்னு அவனை காட்டுறாங்க. அவன் பார்க்கும்போது அந்த பொண்ணு நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி எங்கே கூட தானே படிச்சுட்டு இருக்கா, அவள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்க்குறான். பார்க்கும்போது இவன் ஒரு போலீஸ்காரன் மாதிரி இருக்கான். அவன் பேர் தான் ரிச்சர்டு. சுற்றி பார்த்துருக்கான், இந்த பொண்ணு நம்ம எங்கேயோ பார்த்துருக்குறோமே, இந்த பொண்ணு ஏன் இங்கெல்லாம் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ரிச்சர்டு வந்து ரொம்ப இதாக பார்க்குறாப்புல. அதை பார்த்துவிட்டு போலீஸ்காரன் அவன் நாயை வச்சுட்டு போயிட்டுருக்கான். இங்கே இந்த மொட்டை தலைவலை வந்து கடத்தி போனேன். அவளை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு வைத்தியெல்லாம் பார்த்துட்டு சரி நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். வீட்டில் கூட்டிகிட்டு வரும்போது நாயை வச்சு விட்டு அவன் ரிச்சர்டு அவன் எடுத்துகிட்டு அவன் போயிடுறாங்க. இவளை இந்த பச்சார விடுதி கூப்பிட்டு நேராக கூப்பிட்டு வராப்புல. அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக உள்ளே கூப்பிட்டு வந்து எல்லாம் அங்கே பார்த்து நிறைய கிளப் லேடிஸில் கிளப் டான்ஸில் ஆடுறவங்க எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஆளை வச்சு டான்ஸ், அது ஒரு பார்ட்டி, ஒரு கிளப். அது அங்கே பார்த்து இந்த மொட்டையாக இருக்கிறானா அவன் தான் அங்கே நேராக கூட்டிகிட்டு வரான். அந்த கூட்டி வரும்போது அங்கே பார்த்தா பாரில் அங்கே உள்ளே உட்காந்துருப்பாப்புல ஒருத்தன் சட்டை போட்டு. இவ பேர் தான் வந்து டைனா. இங்கே உட்காந்து என்ன பண்ணுவாங்க பேசிகிட்டு இருக்க போகும்போது அவன் தான் அந்த ஓனருடைய அந்த விடுதியோட ஓனரு, அவன் பேர் அவன் வந்து கிளீனரு. அவன் தான் வச்சு நடத்திட்டு இருக்கான். அவன் கூட உள்ளப்போ வந்து டைனா அவன் வந்து மெயினாக இருக்கிறான். அவனுக்கு கூட இவங்க எல்லாமே வந்து ஒரே குரூப்பாக இருக்காங்க. அவன் கூட வேலை செஞ்சுருக்காங்க. இவன் தான் முதலாளி, அவன் கிளீனர். அவன் ரொம்ப மோசமானவன், ரொம்ப முரணை, பார்க்க நல்ல மாதிரி இருக்கிறான். எந்த பெண்களையும் வந்தாலும் அந்த பெண்கள்லாம் வந்து அவளை கற்பழித்து அட்டூழியம் பண்ணுறவன். சரி நீ ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கல, வா என் ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறாப்புல. நம்ம ஹீரோயினியை கூட்டிட்டு போய் ஜோலானா 18 வயசு பொண்ணு தான். இது வரலாம் அவள் கெட்டு பார்க்காம சுத்தமாக இருக்கிற வெஜினாவே இருக்கிறான். இந்த கொண்டு வந்த அரக்கை என்ன பண்ணுறான், அந்த ஹோட்டல் விடுதிக்காரன் அவளை வச்சு நாசம் பண்ணுறான். நாசம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த டைனான்ற பொண்ணு உள்ள வர, சார் உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு, வந்து பேசுங்க வான்னு. இதுக்குள்ளே என்னடி அவசரம் வருது, நான் தான் வருவேன்ல, நீ போ அப்படின்னு. வர்றதுக்கு முன்னாடி இவர் கூட தான் இவர் ஒன்றா இருப்பார், என்ஜாய் பண்ணி எல்லாம் பண்ணுவார் இந்த கிளீனரு. இப்போ புதுசாக வந்தோன்னு நீங்கள் அவகிட்ட போய்ட்டு கேட்டினா இவளே வந்து என்ன பண்ணுவாள், அவனை திட்டுற மாதிரி திட்டி அவளை அப்படியே இது பண்ணிட்டு அசிங்கப்படுத்தி அங்கே போகிறான். அதெல்லாம் எனக்கு வர தெரியும், நீ போன அப்படின்னு சொல்லிட்டுனே அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுவாப்புல அந்த முதலாளி. இவள் என்ன உனக்கு புதுசாக ஒரு ஆள் வந்தோன்னா நீ என்ன இது பண்ணுறேன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறோம், அப்படியே உட்காந்து தன்னுடைய கனவு உலகத்துக்கு, கற்பனை உலகத்துக்கு போகிறா. கற்பனை உலகத்துலையாவது நம்ம நல்லா இருந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த கற்பனை உலகத்தில் போகிற. அங்கே தான் அவளுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, சுதந்திரமாக இருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போகிற. அதுக்கு வந்து அங்கே ஒரு ஒருத்தன் வர்றாப்புல. கிளைண்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி, அது ஒரு விபச்சார பிராத்தல் ஹவுஸ் தானே, எனக்கு இந்த பொண்ணு அந்த பொண்ணு கேட்குறான். இவகிட்ட அந்த தானின்ற பொண்ணை கேட்டோன்னா அவள் சொல்லுவா நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டு, எனக்கு எதுவும் வேண்டாம், வேறு யாராவது வேணும்னு. அப்போ சொல்ல ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்குது, அந்த பொண்ணுக்கிட்ட போறியா நீ, யார் எது நம்ம ஹீரோனை தான் கேட்குறப்ப ஜோலானா கிட்ட வந்து நீ போறிய, நிறையா அவன் பணம்லாம் தருவான் அப்படின்ட்டு. ஐயோ முதலாளிக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடுமா, அதெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறான், அதெல்லாம் பிரச்சனை, நீ அவனுக்கு தெரியாமல் நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட வந்து ஒன்றா இருந்துடுறாங்க. ஒன்றா இருந்து 2 பேரும் படுத்திருக்கும்போது இவன் கனவு உலகத்துக்கு போகிறான். கனவு உலகத்துக்கு போன இவன் ஒரு கலைவுண்ட அந்த ஸ்டீன் கூட ஒன்றா படுத்திருக்கிற மாதிரி இருப்பாள். அவன் கனவு உலகத்தில் தான் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கிறா. அவனையும் பிடிச்சி போடுறா. கடைசியில் அவனுடைய அப்பனுடைய ஃபேஸ் மாதிரியும் வருது, அப்படி மாறி மாறி வருது அவளுக்கு. அதில் அந்த நிஜ உலகத்துலேருந்து மறுபடியும் அவளை இது பண்ணுற மாதிரி ரிச்சர்டு வந்துடுவான். அது ரிச்சர்ட்னா அவனுடைய முதலாளி வந்துடுவான். ஏன் இவள் கன்னத்தில் இவ்வளோ காயங்கள் இருக்குன்னு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த டைனுன்ற அவள் தானே என்ன பண்ணும், அப்படி ஒருத்தவனை பிடிச்சி கொடுத்தா. உனக்கு என்னடி தேவை, நீ எதுக்கிட்டே அவளுக்கு ஆள் அமைச்ச, அவளுக்கு யாரு கூடயும் அனுப்பக்கூடாது, நான் சொன்னால் மட்டும் தான் நீங்களே அனுப்பணுன்ட்டு அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோனி ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருப்பா. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருப்பா. கடைசியில் நம்ம வந்து நரகத்தில் வந்து பாட்டுருக்கோம், இவனும் கொடுமைப்படுத்துகிறான், அங்கே வீட்டில் அப்பங்காரம் கொடுமைப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு நம்ம தப்பிச்சு கனவு உலகத்தில், நிஜ உலகத்தில் இந்த கனவு உலகத்துக்கு வந்தால் இங்கே வந்து இவன் இந்த மாதிரி பண்ணுறான்னுட்டு பல கன்ஃபியூஷனாக இருக்கான். அவன் அடிச்சாடில் இவளுக்கு அந்த டயர்ன்றவளுக்கு அவருக்கு தொண்டை கிண்டை எல்லாம் ஃபுல்லாக காயம் எல்லாம் மறந்து போட்டிருக்கா. நீ இந்த மாதிரி கொடுமையிலும் அனுபவிச்சு தான் இங்கே இருக்கிறியா, வேறு என்ன பண்ண சொல்கிற, இங்கேருந்து தப்பிச்சியும் போக முடியாது, வந்துட்டோம்னா நம்ம அடிமையாக தான் இருந்தாகணும் அப்படின்ட்டு. எனக்கு அப்படிலாம் எனக்கு வந்து மாற்று உலகத்தில் போகிறதுக்குன்னு நான் எப்படியாவது நான் போனேன், கஷ்டப்படும் அழுது வடிப்பா என்னால் போக முடியாமல் மாட்டிட்டேன். நீ வந்து இங்கே சரியாக மாட்டிக்கிட்டியே, நீங்களாம் நல்லா தானே இருந்தீங்க, எதுக்கு இங்கே வந்த அப்படின்ட்டு. இங்கே போய்ட்டுனா இவங்க கட்டி பிடிச்சி வேறு என்ன பண்ணுறது, நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து தப்பிச்சு எங்கள் அப்பாங்கிட்ட நிம்மதி கிடைக்குமேன்னு சொல்லிட்டு எதோ உலகத்துக்கு நான் மாறி இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கே மறுபடியும் இங்கே ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த கிளைண்ட் வந்தோடனே பக்கத்தில் நம்ம ஹீரோனி தான் அங்கே உட்காந்துருக்கா. உட்காந்துனோடனே இங்கே பேசுகிறாப்புல இவன் தான் ரிச்சர்டு வந்திருக்கான். இவன் தான் வந்து போலீஸ்காரன் ரிச்சர்ட், இவன் போலீஸ் அதிகாரி. அவன் கேட்குறாப்புல நீ இவனுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் சொல்கிறாப்புல இந்த ஓனர் வந்துடுறாரு, நம்ம
கிளீனர் வந்து சொல்கிறாப்புல, சரியா அப்படியா சரி நீங்கள் போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசி அனுப்பும்போது இவனை மொத்தம் கொஞ்சம் நல்லவனாக அந்த போலீஸ்காரன் இருக்கானே அந்த ரிச்சர்ட் கொஞ்சம் நல்லவனாக எப்படியாவது இவளை வந்து காப்பாற்றிடணும் இவளை கூண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நிஜ உலகத்தில் வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்குது. ஆனால் அவள் கற்பனை உலகத்தில் இப்படி கேரக்டராக அவனுக்கு இல்லாமல் இருக்குது. இவன் என்ன பண்ணுறான் அந்த உலகத்துலையும் இந்த உலகத்தையும் அவன் மாற்றி படத்தை வந்து கன்ஃபியூஸ் குழப்பி தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் நல்ல ஒரு திரைக்கதை அதை நல்லா கொண்டு எடுத்திருக்காங்க அந்த படத்தை. ஒன்றும் தப்பெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே வந்து என்ன பண்ணுறான் அவ கூட ரூமில் இருந்துக்கிட்டு ஒன்றா இருக்க அவன்கிட்ட பேசுகிறான். ஆனால் இவன் கையில் போலீஸில் துப்பாக்கிலாம் வச்சுருப்பான். இவன் கூட நல்லா அந்நியனும் நல்லா பழகிறா நல்லா பேசுவா. இவனால் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அது கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறா. சரி விடுதலை கிடைச்சா இவன் மூலியமாக நம்ம தப்பிச்சு இங்கே போயிடலான்னு இவன் மனசு விரும்ப ஆரம்பிக்குது. உடனே கனவு உலகத்துக்கு போகிறா. கனவு உலகத்தில் போயிட்டு அவங்க கூட ஸ்டீவன்லாம் அவங்க கூட பேசுகிறா. நம்ம இப்படியே இருந்தால் நான் அந்த கனவுல இருந்து நல்லா இருப்பேன் பொழுது அப்படின்னு அந்த கனவு உலகத்தில் இருக்கிற அந்த நிழல் கூட அவள் பேசிக்கிட்டு இருக்கா. முடிச்சுட்டு அதுலேருந்து திடீர்னு எழுச்சி பார்க்க போகும்போது நிஜ உலகத்துக்கு வந்துடுறா. வந்ததுக்கப்புறம் பார்த்தா சரி இந்த போலீஸ்காரனோட இருந்து போனால இதுலேருந்து நம்ம எப்படி இவன்ட்ட தப்பிக்கிறது எப்படி போகிறதுன்ட்டு இப்போ தான் நம்ம இப்போ புரிதா உங்களுக்கு நிஜ உலகத்தில் இருந்து மாறுறதும் கனவு உலகத்துக்கு போகிறதும் இந்த மாதிரி சீனில் தான் அப்படி மாறி மாறி போவா. அங்கே இந்த போலீஸ்காரன் நம்மளை காப்பாற்றிடுவான்னு நினச்சிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிப்பா. அங்கேருந்து ஓடி கொஞ்சாலும் ஓடி ஓடி பார்ப்பா. அவனும் ஓட வருவான். கடைசியில் விளையாட முடியும் எங்கே அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்ப்பா. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் யாரும் நிற்கிற மாதிரி இருக்கும். சரி நம்ம வெளியே போகலாம் எப்படி வெளியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தில் போவா. போலீஸ்காரன் நம்மளை கூட்டிகிட்டு தான் போயிடுவான் அப்படின்னு போது அந்த இடத்துல வந்து ஒரு கையை வச்சு ஒரு ஆள் திரும்ப இங்கேருந்து நீ போக முடியாது அப்படின்னு தடுக்கிறாங்க. தடுத்த என்ன பண்ணுறாங்க அந்த லோகத்து வந்து அப்படி யாரும் நம்மளை பின் தொடர்றாங்க நம்மளை பார்க்குறாங்க இங்கேயும் நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டுறான்னு சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணுறா நம்மளை சீனை கட் பண்ணி காலைல முழிச்ச உடனே மறுபடியும் ரிச்சர்கிட்ட போலீஸ்கிட்ட பேசுகிறா. நிஜ உலகத்துக்கு வந்துட்டு நீ என்னை காப்பாற்றிடுவா கொண்டு போயிடுவா நிச்சயமாக உன்னை காப்பாற்றி கொண்டு போயிடுவேன் என்கிட்ட துப்பாக்கிலாம் வச்சுருக்கேன் நான் ஒரு போலீஸ் நீ எதுக்குமே நீ கவலைப்படாது அப்படின்ட்டு இவன் நிஜ உலகத்துக்கும் கற்பனை உலகத்துக்கும் பார்த்து மாற்றி கன்வின்ஸ் பண்ணுறான். இவன் நிஜ உலகத்தில் எப்படி நம்ம காப்பாற்றுவான்னு சரி ரூமில் இருந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு வேகமாக கீழே ஓடி வருவான். கீழே ஓடி வர போகும்போது என்ன பண்ணுறான் நம்மளை காப்பாற்றி அவன் கூட்டிகிட்டு போயிடுவான்னு நினச்சி தான் வருவான். ஆனால் அது கனவுல தான் நினச்சா அவன் நிஜ உலகத்தில் அவன் நினைக்கல. கீழே வரும்போது அதுக்குள்ளே அந்த ரவுடிங்கெலாம் வந்து நம்ம போலீஸை பிடிச்சிடுறாங்க. நீ என்னடா இங்கே உள்ள பொண்ணை கடத்தி கூட்டு போறியா ஹீரோனியை அதெல்லாம் கூட்டிலாம் போக முடியாதுன்னு பிடிச்சி அதுக்குள்ளே ஓனர் வந்துடுவான். ஓனர் வந்து அவனுக்கு இவனுக்கு சண்டை நடக்கும் போது எல்லோரும் பிடிச்சிக்குவாங்க 3 அவள் போலீஸ்காரன் ஒரு துப்பாக்கி கொண்டு கையில் வச்சுருப்பானே காட்டியிருப்பான் ஒரு சீனில். அந்த துப்பாக்கி என்ன பண்ணும் பேசிட்டே இருக்கும்போது அந்த துப்பாக்கி கீழே விழுந்துடும். கீழே விழுறத வந்து 2 பேரும் பார்ப்பாங்க. இந்த பொம்பளை 2 பேர் அந்த கிளப்பில் ஒருத்தர் இருப்பாள் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறவங்களுக்கும் நம்ம ஹீரோனையும் பார்த்துருவாங்க. அந்த துப்பாக்கி இவ எடுத்து கையில் வச்சுக்குவா. வச்சு நீ சொல்ல நான் வந்து இவளை காப்பாற்றி கூப்பிட்டு போகணும் அதெல்லாம் முடியாது இங்கேருந்து யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து ஒரு இடத்துல உட்காந்துருப்பாப்புல அந்த கிளீனர் வந்து அவர் பேசுகிறார். நீ என்ன இங்கேருந்து போக பார்க்குறியா தப்பிச்சு பார்க்குற இல்லையே நான் அப்படிலாம் செய்யவே பொண்ணு வேலையே அவன் தான் என்னை கூப்பிட்டான் போனான்ட்டு இவளுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நிஜ உலகத்தில் ஒன்று நடக்குது கனவு உலகத்தில் ஒன்று நடக்குது. மறுபடியும் போனவன் திருப்பி வரான். திருப்பி வந்து பேசுகிறேன் இங்கே பாரு உனக்கு என்ன வேணாலும் நாங்கள் இருக்கிறோம் உங்க செய்ய போகிறோம். நீ எதுக்கு நீ இங்கேருந்து நீ போகணும்னு எனக்கு ஆசைப்படுற நீ அதெல்லாம் போத நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த டைனான்னு ஒருத்தர் இருக்கல அவகிட்ட வருவாப்புல வந்து அவள் சொல்லுவா இங்கே பாரு நான் வந்து இங்கேருந்து போகணுன்னு ஆசைப்பட்றேன் என்னால் போக முடியல இங்கே உள்ள கஷ்டங்களை எனக்கு தாங்க முடியல ஒவ்வொருத்தராக வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. இங்கே எங்கள் வீட்டில் நடக்கிற கொடுமைக்கு பயந்து தான் நான் இங்கே வந்தேன் இங்கே அதை விட கொடுமையாக இருக்குது அப்படின்னு அவன் மனசு சொல்லுதா. அப்போ அந்த ஓனர்கிட்ட அந்த மனசாட்சி சொல்லுது நம்ம இந்த ஓனர்கிட்ட கூட இருக்கணும் நம்ம கொன்றுவோம் இவனை கொண்டு நம்ம இங்கேயும் தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒன்றா இருக்கும்போது அந்த மனசாட்சி அங்கே பேசுது. மறுபடியும் அவன்கிட்ட போய் கேட்குது அந்த நிலையில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த கனவுல நம்ம இப்படியே இருந்துருமா நிழல்கிட்ட இல்லை என்னால் இங்கேருந்து போக முடியுமா நான் இங்கே தான் சந்தோஷமாக இருக்கிறேன் நிஜ வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை ஆனால் கனவு வாழ்க்கையில் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அவன் ரிச்சர்டுன்னு ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு அவனை நினச்சிட்டு தான் இந்த ஃபேஸ் வந்து நீ எதுக்குமே நீ கவலைப்படாத. ஆனால் அவனை பிடிக்கும்போது கடைசியில் அவனையும் தள்ளி விட்டு மறுபடியும் நிஜ வேலைக்கு வந்துடுறா. நிஜ வேலைக்கு வந்துன்னா சரி நான் போய் நம்ம தண்ணி குடிக்கலாம் அப்படின்னா அந்த பாரில் இருக்காள் அவகிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட வருவா வந்து இங்கே பாரு நான் வந்து இங்கே தப்பிச்சு பொண்ணு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டுனா அப்போ ஏற்கனவே ஒரு துப்பாக்கி கையில் வச்சுருப்பாள் எடுத்தால அதை அவகிட்ட இருந்து அவட்ட பேசி நைஸாக துப்பாக்கி வாங்கி கையில் வச்சுக்குவா. வச்சோன்னா அந்த இடத்துல நம்ம வில்லன் வர்றாரு அதான் விடுதி ஓன்று கிளீனர் வர்றாரு. கீழே வந்து சேரில் உட்காந்துருக்காரு. சேரில் உட்காந்துருக்கும் போது என்னம்மா நீங்கள் உட்காந்துருக்கேன்னு அப்போ துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண போகும்போது இந்த இடத்துல நடந்த நிஜ உலகத்தில் வந்து இறந்து போயிடுறாப்புல யார் நம்ம ஹீரோனி வந்து இறங்க. அப்போது இந்த வில்லன் இறக்கலாம் விடுதி ஓனர் இறக்கல. ஆனால் இந்த இடத்துல இறக்குறது யாருன்னா ஜொலனை தான் இறந்து போயிடுவா. நிஜ உலகத்தில் இறந்து போயிடுறா. ஆனால் கனவு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கா. வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இவனை காட்டுறால இந்த உருவம் இந்த சீன்றவனை யாருன்னா இவனை அளவுக்கு அதிகமாக நேதிச்சவன் அவன் யாரெல்லாம் ரிச்சர்டு தான் அந்த உருவத்தில் இவன் நிஜ உலகத்தில் வந்து
இறந்து போனதுனால கனவு உலகத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகி மாறி கடைசியில் நமக்கு இந்த உலகத்தை இறந்து போயிட்டாங்க, இந்த உலகம் தான் நமக்கு நல்லது அப்படின்னு இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. நமக்கு வந்து பல விதமான ஒரு குழப்பங்களுமா இருக்கும். ஆமாம், 2 விதமான இது இறந்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு வந்து என்ன பண்ணுற, நிஜ வாழ்க்கையில் கிடைக்காத அன்பும் பாசமும் பாதுகாப்பும் இவளுக்கு கற்பனை உலகத்தில் கிடைக்கிது. அதனால் இந்த கற்பனை உலகத்தில் நல்லா இருக்குன்னு நம்பி இதோடு இந்த படத்தை முடிக்கிறாரு டைரக்டர். இது ஒரு செக் குடியரசு நாட்டில் வந்து வெளியான ஒரு படம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.